வணக்கம் அன்பர்களே, இன்றைய பதிவு அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக செப்டம்பர் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி ரிஷபமனையில் தனக்காரகன், குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ரிஷபமனையில் வீற்றிருக்க, செவ்வாய் பகவான் சகோதர காரகன், நில காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மிதுனமனையில் அமர்ந்திருக்க, இந்த மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை தன்னம்பிக்கைக்குரிய ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலத்தோடும் அதன் பிறகு கன்னிமனைக்கு பிரவேசிக்கிறார். கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதம் 18ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் நீச நிலையிலிருந்து ஆட்சி பலம் என்ற அமைப்பில் துலாமனைக்கு பிரவேசிக்கிறார். சனி பகவான் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் கும்பமனையில் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்று வக்ர நிலையில் அமர்ந்திருக்க, கன்னிமனையில் கேது பகவானும் மீனமனையில் ராகு பகவானும் அமர்ந்திருக்காங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாதம், இந்த செப்டம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மிதுன ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி, அதாவது மிதுனத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 3ஆம் இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். அந்த 3ஆம் இடம் என்பது சிம்ம மனை. அது புதனுக்கு, உங்கள் ராசிநாதனுக்கு அதிநட்பு வீடு, பிடித்த இடம் என்கின்ற காரணத்தால் உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள், முயற்சிகள் அத்தனையும் பலிதமாகும் அப்படிங்கிறது அமைப்பு. அதே போல இந்த மாதத்தினுடைய இறுதியில் உங்களுடைய புதன் பகவானானது 4ஆம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்துக்கு சென்று அங்கு ஆட்சி பலம், உச்ச பலம், மூல திரிகோண பலத்தை அடைகிறார். அதுவும் குருவினுடைய பார்வை பெற்று இருக்கின்ற காரணத்தால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு, அதாவது நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை செயல்களும் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது அமைப்பு. ஏன்னா புதன் வலுவியாக இருக்கார் அல்லவா, அப்போ அறிவுத்தன்மை அதிகமாக இருக்கும், புத்திசாலித்தனம் நன்றாக இருக்கும், உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளான் பக்காவாக இருக்கக்கூடிய அமைப்பு, அதாவது ஸ்கெட்ச் போட்டு, அதாவது ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த மிதுனத்துக்கு அமையும் இந்த செப்டம்பர் மாதம். ஆனால் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் பகவான் உட்கார்ந்திருக்கார், அதாவது 6ஆம் அதிபதி. அதாவது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஆகாத ஒரு கிரகம், கடன், நோய், எதிர்ப்பு, பகையை தரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்திருக்கின்ற காரணத்தால் கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எனக்கு செவ்வாய்ங்கிறது கோபக்காரகன், ஆக்ரோஷக்காரகன் அல்லவா. அப்போ கோபம், ஆக்ரோஷம் என்பது கடந்த மாதத்தை விட இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக இயல்புக்கு மாறிய, அதாவது கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை. ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்கு போகக்கூடாது. நிதானம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தனஸ்தானம், குடும்பஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது 2ஆம் இடத்தில் எந்த கிரகமும் இல்லை, எந்த அசுப கிரகங்களினுடைய பார்வையும் அந்த 2ஆம் இடத்தில் பதிகின்ற காரணத்தால், அதாவது எந்த அசுப கிரகங்களின் பார்வை இல்லாத தன்மையினால் குடும்பம் நன்றாக இருக்க போகிறது, தனம் நன்றாக இருக்க போகிறது, உங்கள் வாக்கும் நல்லா இருக்க போகிறது என்கின்ற அமைப்பு. அப்போ தனம் நன்றாக, அதாவது நீங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு அற்புத தன்மை. ஏன்னா உங்களுடைய புத்திசாலித்தனம் மேலோங்கக்கூடிய தன்மை. உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்தை பார்க்கின்றார். இந்த மாதத்தினுடைய இறுதியில் பார்க்கறதுனால அந்த, அதாவது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அதீதமான வளர்ச்சி ஏற்பட்டு நிச்சயமாக லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் உங்கள் ராசியிலேயே இருக்கின்ற காரணத்தால் லாபத்தை நோக்கி செல்லக்கூடிய தன்மை என்பது இந்த மாதம் இயல்பாகவே இருக்கும். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போ சூரியன் வலிமையாக இந்த மாதத்தினுடைய முற்பகுதி முழுவதும் இருக்க போகிறது, அதாவது 16ஆம் தேதி வரை ஆட்சி பலம். அப்போ தன்னம்பிக்கைக்காரகனான சூரியன் வலிமையாக இருக்கும்போது தன்னம்பிக்கை மேலோங்கக்கூடிய தன்மை, முயற்சி
முயற்சி அத்தனையும் பலிக்கக்கூடிய தன்மை, டிராவல் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மை, அரசாங்கத்தின் மூலமாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைங்கிறது நன்றாக இருக்கிறது. முயற்சி, அதாவது ஒரு அரசாங்க எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் பண்ணணும், வெற்றி பெறணும், அரசாங்க ஜாபுக்கு என்ட்ரி ஆகணும் என்கின்ற எண்ணம் கொண்ட இந்த மிதனராசி என்பவர்களுக்கு உங்கள் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் அற்புதமாக இந்த மாதம் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் இந்த மாதத்தினுடைய இறுதியில் ஆட்சி பலம், உச்ச பலம், மூலத்திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் சுகஸ்தானங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சுக்கிரனும் அந்த இடத்துல 4ஆம் இடத்திலிருந்து குருவினுடைய பார்வை இருக்கிறது. இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும், அதாவது சரியாக சொல்ல போனால் 18ஆம் தேதி, செப்டம்பர் 18ஆம் தேதி என்று சுக்கிர பகவானும் பெயர்ச்சியடைந்து 5ஆம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோடு வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் சுக்கிரனுங்கிறது யாரு? உங்களுக்கு வீட்டுக்கு காரகன், வாகனத்துக்கு அதிபதியாக இருக்கின்றவர், 4ஆம் அதிபதியாகின்ற புதன் பகவான் வலிமையாக இருக்கார். அப்போ நிச்சயமாக வீடு வாங்கக்கூடிய எண்ணம் இருக்கக்கூடியவர்கள் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் அத்தனையும், அதாவது சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா விவசாய நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. விவசாயத்தில் இருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். 6ஆம் இடத்தை குரு பார்த்து 6ஆம் இடத்தை வலுப்படுத்துகின்ற காரணத்தால் வேலை இல்லாத இந்த மிதனராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நினைத்தவாறு படித்த மாதிரி, அதாவது நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்களோ படித்த மாதிரியான வேலை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். ஏன்னா 6ஆம் இடம் வலுப்பெறுகிறது. அப்போ என்ன வேலை நன்றாக இருக்க போகிறது, வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்க போகிறது, வேலையில் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகிறது. நீங்கள் நினைக்கக்கூடிய மாற்றங்கள் அத்தனையும் இந்த மாத பிற்பகுதியில் நடக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் அதே சமயத்தில் குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்த்து 6ஆம் இடத்தை வலுக்கின்ற காரணத்தால் கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் போகாமல் பார்த்து கொள்வதும் சிறப்பு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட சில உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள், ஜீரணம் சம்பந்தப்பட்ட, கொழுப்பு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான தன்மைகள் வருவதற்கான வாய்ப்புகள். அப்போ என்ன, கொஞ்சம் உணவு கட்டுப்பாடு என்பது ரொம்ப முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 7க்குரியவனான குரு பகவான் 12இல் மறைகின்ற காரணத்தால், அதாவது கணவனாக இருந்தாலும், அதாவது தனக்கு 6ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும். ஏன்னா 7க்குரியவன் 12இல் போய் உட்கார்ந்துருக்கார் அல்லவா, அப்போ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள், அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 12ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்த்து 8ஆம் இடத்தை வலுப்படுத்துகின்ற காரணத்தால் 8ஆம் இடம் என்பது சொந்த ஊரை விட்டு வெளியே அனுப்பக்கூடிய வேலையை அது செய்யும். அதாவது வேலை இல்லாதவர்களுக்கு நீங்கள் சொந்த ஊர்லேயே வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. ஆனால் அதே நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்ட், அதர் ஸ்டேட், கொஞ்சம் அப்படியே வெளியே செல்லக்கூடிய அமைப்பை உருவாக்கும். அதை அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வேலை இமீடியட்டாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. அப்போ என்ன, வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும். இதே உங்கள் ஜாதகத்தில் இதே அமைப்பு குரு பகவான் 12ஆம் இடத்திலும் அல்லது 12ஆம் இடத்தை தொடர்பு கொண்டாலும் 8ஆம் இடத்தில் இருந்தாலும், அதாவது 8ஆம் இடத்தில் இருந்து தனது 5ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்த்தாலும், குரு பகவான் 8, 12, இந்த இடத்தில் உங்களுடைய ஜாதகத்திலே வலுப்பெற்றிருந்து இப்போ கோச்சார ரீதியிலும் இதே அமைப்பில் இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக வெளிநாட்டுக்காக செல்பவர்கள், வெளிநாட்டில் போய் உழைக்கக்கூடியவர்கள் அல்லது வெளிநாட்டுக்கான, அதாவது வாணிப சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் என்ட்ரியாகக்கூடிய இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான பீரியட் அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் இடம், அதாவது பாக்கியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக மூலத்திரிகோணம் பலம் பெற்று வக்கிரமாக உட்கார்ந்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இதுவரைக்கு ஒரு நல்ல பாக்கியம் சனி பகவான் கொடுக்கவில்லை, கடந்த 2 வருடமாக எனக்கு ஒரு நல்ல பாக்கியம் இல்லை என்று இருக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் பிரகாசமாக
அதிகமாக இருக்கிறது. ஏன்னா 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இந்த மாதத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் 9ஆம் இடத்தில் ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த அதிபதி வலுப்பெற்றிருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான தன்மை, அல்லது உங்களுக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றம் கொடுத்து தன பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டு பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. 10ஆம் இடத்தில் ராகுருக்கு இருக்கின்ற காரணத்தால் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுத்து வெளிநாட்டு நண்பர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி அவர்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும். 12ஆம் இடத்தில் குரு இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக நீங்கள் டிராவல் பண்ணக்கூடிய தன்மை, முதலீடுகள் செய்யக்கூடிய அங்கீகாரம் இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கு. அதே சமயத்தில் தூக்கத்தை கெடுத்து கொண்டவர்கள், தொலைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல அதாவது சந்தோஷமான ஒரு தன்மை, ஏதாவது ஒரு நல்ல செய்தி, குட் நியூஸ் உங்களுக்கு கிடைத்து அதன் மூலமாக மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை எறியக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்கிறது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால், அதாவது இந்த செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி என்று செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது, அதாவது வியாழக்கிழமை. ஸோ அன்றைய தினம் யாருக்கெல்லாம் இந்த செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி நடந்து கடன் சார்ந்த விஷயங்கள், நோய் எதிர்ப்பு, பகை இந்த மாதிரியான சந்தர்ப்ப சூழ்நிலையில் சிக்கி கொண்டிருந்தவர்களுக்கும், அல்லது சகோதர உறவுகளில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கின்றவர்கள், பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை, வீடு வாங்க முடியல, ஸோ இந்த மாதிரியான அமைப்புள்ள இருந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அன்றைய தினம், அதாவது 5ஆம் தேதி செப்டம்பர் 5ஆம் தேதி என்று முருகப்பெருமானை சென்று வழிபடுவது அற்புதமான பலனை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி குரு ஜெயந்தி வருகிறது, அன்று ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது. ஸோ யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலை, ஒரு நல்ல அதாவது ஒரு கூட்டு தொழில் அமைக்க முடியல, தொழிலில் ஒரு தொய்வு ஏற்படுகிறது, தொழிலில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கல, தனம் கிடைக்கல, தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கிறது, குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட தன்மையில் இருக்கின்ற மிதுனராசி என்பவர்களுக்கு அன்றைய தினம் குரு பகவானை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் மேன்மையை கொடுக்கும். அதே சமயத்தில் படிப்பு சார்ந்த விஷயத்தில் ஒரு தொய்வாக இருக்கிறது, நல்ல படிக்க முடியல அப்படிங்கிற இருக்கின்றவர்களுக்கு அன்றைய தினமே, அதாவது 15/9/2024 அன்று ஐகிரிவரை சென்று வழிபடும் போது நிச்சயமாக படிப்பு சார்ந்த விஷயத்தில் நற்பலனை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்னா நிச்சயமா இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருடைய ஜாதக அமைப்பிலும் தசாபுத்திகளும் வேறுபடும், அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும். இந்த கோச்சார பலனை கண்டினியூஸாக ஒரு 3 மாதங்கள் பாருங்க. சரியாக வரல, அதாவது இந்த பலன் சரியாக பொருந்தி வரலன்னா உங்களுடைய ஜாதகத்தில் 6, 8, 12 அதிபதிகள் தொடர்பு கொண்ட கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்குங்கிறது தான் அமைப்பு. ஒரு துல்லிய பலன் வேணும். அதாவது ஒரு சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுற, அதுக்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நமக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும்? என்ன கோர்ஸ் எடுத்து படித்தால் நமக்கு நல்லது? எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எப்போ நம்ம வீடு கட்டலாம்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், அதாவது ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.